Hello friends, welcome to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு புதுசா ஒரு DIY pack ஷேர் பண்ண போறேன். சோ இந்த pack நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடி ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். நான் நிறைய டிப்ஸ்லாம் உங்க ஃபேஸ்க்கு சொல்லி இருப்பேன். சோ நான் இன்னைக்கு உங்க பாடி எப்படி நீங்க whitening பண்ணா உங்க tan ஆயிரும் பாத்தீங்களா உங்க ஹேண்ட்லலாம் லெக்லலாம் வெயில்ல போறனால உங்க பாடி கலர் வேற இருக்கும் உங்க ஸ்கின் கலர் வேற இருக்கும். சோ நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணால நம்ம ஸ்கின் டோன் ஈவனா ஆக்க முடியும். ஸோ நான் இது எப்படி ரெடி பண்ண போகிறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் பாடி whitening பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் multani மிட்டி. நான் 2 சின்ன ஸ்பூன் multani மிட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் பாடியில் நெக்கில் ஹேண்டில் லெக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற நீங்கள் அந்த multani மிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 2 ஸ்பூன் multani மிட்டி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நான் ஹாஃப் தக்காளி எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து நம்ம இந்த கத்தியில் நல்லா நான் இது பண்ணிட்டேன். நான் ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால என்ன பண்ண போகிறேன்னா நான் இதில் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா தக்காளியில் விட்டமின் சி இருக்கும். உங்கள் கலருக்கு லைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். multani மிட்டி கூட உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். இதில் ஸ்கின் ட்ரை ஆகலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின் இருந்தால் நீங்கள் இதில் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ண போகிறேன். கஸ்தூரி மஞ்சள் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் மில்க் ஏன் ஆட் பண்ண போகிறேன்னா இந்த எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நான் இதில் மில்க் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் மில்க் ஆட் பண்ண போகிறேன். மில்க் எவ்வளோ எடுக்கணும் நீங்கள் இது ஒரு பேஸ்ட் ஆயிடணும் அதுக்கேற்ற நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் ஃபார்மில் நம்மளுக்கு இது கிடைக்கும். மில்க் உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ரா மில்க் தான் இருக்கணும், நீங்கள் பாயில் மில்க் எடுக்கக்கூடாது. இது உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நான் ஃபேஸில் கூட யூஸ் பண்ணுங்களான்னு கேட்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் அது ஃபேஸில் கூட யூஸ் பண்ணலாம். இது ஃபுல் பாடி whitening பேக். ஸோ நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஹேண்ட்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இது டேரெக்டாக இது வாஷ் பண்ணக்கூடாது. ட்ரை ஆகிறதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அது நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வீக்கில் நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஃபுல் ஹேண்டில் லெக்கில் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின் பிரைட்டிங் ஆகும். நெக்கில் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாங்க உங்கள் ஸ்கின்னா பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்னப் கொடுக்கும். எத்தனை மினிட்ஸ் இது விட்டுட்டு நீங்கள் இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் வாஷ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்ட ஃபேஸ் பேக்கர் அது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஃபுல் பாடி whitening பண்ணுறதுக்கு multani மிட்டி பேக். ஸோ நான் அது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது டேரெக்டில் அப்படி வாஷ் பண்ணலான்னு அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கின்னு இப்படி கொஞ்சமாக தொட்டு ஹீரோ பண்ணிக்கணும். ஹீரோ பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா சர்க்கிள் மோஷனில் இது அப்படி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி உங்கள் ஹேண்டில் லெக்கில் இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் என்ன பண்ணோன்னா இது நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈரமாக ஆயிரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சர்க்கிள் மோஷன் நீங்கள் பண்ணிங்களா எதனா டெட் ஸ்கின் உங்கள் ஹேண்டில் லெக்லலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ multani மிட்டி உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்லா பிரைட்டன் அப் கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். தக்காளி கூட உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மில்க் பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் டோன் கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் நான் என் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக உங்களுக்கு தெரியும். இந்த கைக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக நான் இது யூஸ் பண்ணி ஒரு நல்லா என் ஸ்கின் பிரைட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணோம். வீக்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம், ஒரு டைம்ஸ் கூட பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பிரைட்னப் கொடுத்துருக்கு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு பிரைட்னப் கொடுத்துருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி இது ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.